அந்த பிள்ளைங்களோட அப்பா அம்மா வந்து டிஎம்கேல தான் இருந்திருக்காங்க. அந்த பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீ ஓட்டு வந்து நீ வந்து இப்போ வந்து விஜய்க்கு தான் நீ போடணும், கத்தியை காட்டி மிரட்டி இருக்காங்க. அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கத்தியை காட்டி மிரட்டியிருக்காங்க. அதை சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பாவே சொல்றாரு, அடிக்கிறாங்க, என்ன அடிச்சான், என்னப்பா எதாவது பண்ணிப்பேன்னு சொல்றான்ப்பா. அதனால வந்து நான் போட்டுட்டேன். இது மாதிரி ஓட்டு நிறைய விஜய்க்கு வந்திருக்கு. இதெல்லாம் நிஜமாதான் நீங்க நடந்திருக்கு. அது அவங்கவுங்க விருப்பங்க. சரிங்க, சொல்லும் கூட இருக்கட்டும். அவங்களுக்கு புத்தி இல்லையா சொல்லுங்க, நம்மளுக்கு புத்தி இல்லையா, யாருக்கு போடணும்னு நம்மளுக்கு புத்தி இல்லையா, அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். வேறவங்களுக்கு புத்தி இல்லையா, அவங்களுக்கு மனசாட்சி இருக்கனால யாருக்கு பண்ணணும் சொல்லி அவங்க போட்டிருப்பாங்க தவிர விஜய் தேர்ந்தெடுத்திருப்பாங்க தவிர விஜய் வந்து சொல்லலை. விஜய் சிஎம் ஆகிட்டு அவர் வந்து எந்த டீட்டெயில்ஸும் வந்து மக்களுக்கு எதுவுமே சொல்லலை. அவர் சொன்ன எல்லா 2500 வந்து மகளிருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க டிஎம்கேல. அதை வந்து அவங்க சொன்ன திட்டத்தை வந்து அவர் வந்து ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு 2500 தரேன். அதுக்கப்புறம் வந்து கேஸ் வந்து 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருந்தார். 6 சிலிண்டர் வந்து தரேன்னு சொல்லியிருந்தார். அதுவும் அவர் என்ன அதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை அதனால் கொஞ்சம் தாமதமாகுது, அதுக்கான எதுவுமே அவர் வந்து டீட்டெயில்ஸ் மக்களுக்கு வந்து எதுவுமே அவர் சொல்லலை. மக்களே அவங்க வந்து சரி அவர் புதுசாக வந்திருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகவும் டிலே ஆகும், அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் தான் அவனா வந்து சொல்லணும்ல. மக்கள் நான் வந்து இதெல்லாம் அறிவிச்சிருக்கேன், இந்த 1 இயர் எனக்கு டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் நான் செஞ்சிடறேன்னு கூட அவர் எதுவுமே அவர் சொல்லலை. எல்லாத்தையும் அறிவிச்சிட்டாரு. அந்த அறிவிச்ச மக்கள் என்ன நினச்சாங்க, இதெல்லாம் கிடைச்சா நம்மளுக்கு நல்லது தான். ஜனங்களுக்கு வந்து 6 சிலிண்டர் கிடைக்கிது வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான். அதெல்லாம் வந்து அவர் திட்டத்தை முதல்ல சொல்லதுனால தான் ஜனங்க ஓட்டு போட்டிருக்கோங்க. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டை வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆனவுடனே அதுக்கான சொல்யூஷன் எதுவுமே அவர் சொல்லவே இல்லை. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சொல்கிறீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. சிங்க பெண்கள்னு கொடுத்துருக்காரு. அந்த சிங்க பெண்கள் என்ன வேலை செஞ்சாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்களுக்கு ஆமாம், ஏன்னா வந்து சிங்க பெண்கள்ன்றது வந்து இப்போ லேடிஸ் மோஸ்ட்லி வந்து போலீஸாக ஆகுது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஎம்கே வந்து போலீஸ் வந்து ரோட்டில் வந்து பெண்கள் வந்து நிற்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பேண்ட்டு போடுறாங்க, அவங்களுக்கு வந்து சில இஷ்யூஸ் இருக்குல்ல லேடிஸ்க்கு, மென்சுரல் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் பிரச்சனை இருக்குது. அது அப்புறம் யூரின் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களால. இப்போ வந்து நிறைய படமே நிறைய வந்திருக்கு அதை பற்றி. அதனால வந்து நம்ம தளபதி மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணார், லேடிஸ் வந்து இந்த மாதிரி நிற்க வேண்டாம், அவங்களுக்கு வந்து ஸ்டேஷன்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை தான். அது நிறைய போலீஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கவங்க அவங்களாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இல்லாமல் இருந்தது, இப்போ நிற்கிறதுனால எங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சிங்க பெண்கள்ன்றது வந்து ஒரு நிமிஷம் இருங்க சார். இன்னொரு பாயிண்ட் இருக்குது சார். அவர் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு பாட்டு பாடினார். ஆனால் அந்த 10 ரூபா இன்னும் 20 ரூபாவை வாங்கி நிற்கிறாங்க. மது விலக்கு நான் ஒழிச்சிருவேன்னார், மதுவே இருக்காது அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் இன்னும் அதுக்கான என்ன சொல்கிறாங்க, ஒரு 2-3 எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து ஒரு திட்டம் நம்ம சொல்கிறோன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து செயல்படுத்த முடியுமா? ஒரு விஷயம் பண்ண போகிறோம், ஒன்று சொல்லிவிட்டு இன்னொன்று செய்யக்கூடாது. ஒரு தலைவனுக்கு அது அழகு இருக்குது. ஒன்று பண்ணணுன்னா என்னால் இது முடியும், அதனால் என்னால் இவ்வளோ தான் சுமக்க முடியும், அதனால் நான் இதான் பண்ண போகிறேன். அந்த டிசிஷன் அவர் அது கரெக்டாக இல்லை. பாட்டு மட்டும் நல்லா பாடுறாரு, ஆனால் செயல்பாடு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ஒரு மேடையில் அரசியல் நாகரிகம் இருக்குது. கலைஞரும் சரி ஜெயலலிதாவும் சரி ஒரு அரசியல் நாகரிகத்தோடு பேசுவாங்க. மரியாதை, ஒரு எதிரியாக இருந்தால் கூட அவங்ககிட்ட எப்படி பேசணுமோ ஒரு மேடையில் அநாகரிகமாக பேசக்கூடாது. வாயில் நல்லா வந்துடுன்றார். இதெல்லாம் வந்து ஒரு தலைவன் பேச வேண்டிய பேச்சா? ஏன்னா நீங்களும் நானே பேச மாட்டேன், நான் ஒரு சாதாரண மக்கள், என்ன சொல்லுது, சாதாரண மக்கள் தொண்டை, மக்களோட மக்களாக இருக்கும். நானே வந்து ஒருத்தவங்கிட்ட இந்த வார்த்தையை பேசுறது எவ்வளோ பெரிய, இது என்ன வாயில் வந்துடும்? அப்போ என்ன மாதிரி நம்ம மக்கள் எப்படி திங்க் பண்ணுவாங்க, என்ன மாதிரி பேட் வாட்ச் இவர் பேசுவார்? ஒரு தலைவன் இந்த மாதிரி பேசினா இது மீடியா இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போது வேறு மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அதுதான் வந்து மக்கள் ரசிக்கலை. அந்த ரசித்தது வந்து 1.5 லட்சம் வாக்கு அதிகமாக மக்கள் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க, போடாமலாம் இல்லை. அந்த வந்து இளைஞர்களும் அவங்க வந்து புதுசாக வேணும்னு தான் இந்த வாக்கு அளிச்சுக்கிறாங்க. இது நான் என்ன சொல்லுது, விஜய்க்கு ஒரு
தமிழ்நாட்டுக்கு புது அரசு வேணும். இவங்க எதனா வந்தால் ஏன்னா இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கண்ணா, பொறுமை ரொம்ப முக்கியம். ஒரு அரசியலில் பொறுமை ரொம்ப முக்கியம். அதை வந்து அவர் நான் அடக்கம் அவருக்கு வேணும். கம்ப்யூட்டர் சென்டர்ல சொன்னாங்களே, ஓட்டு போடும்போது வந்து அந்த பிள்ளைங்க வந்து அவங்க அப்பா அம்மா வந்து டிஎம்கேல தான் இருந்திருக்காங்க. ஓட்டு போடும்போது அந்த பிள்ளைங்களோட அப்பா அம்மா வந்து டிஎம்கேல தான் இருந்திருக்காங்க. அந்த பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீ ஓட்டு வந்து நீ வந்து இப்போ வந்து விஜய்க்கு தான் நீ போடணும், கத்தியை காட்டி மிரட்டி இருக்காங்க. அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கத்தியை காட்டி மிரட்டியிருக்காங்க. அதை சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பாவே சொல்றாரு, அடிக்கிறாங்க, என்ன அடிச்சான், என்னப்பா எதாவது பண்ணிப்பேன்னு சொல்றான்ப்பா, அதனால வந்து நான் போட்டுட்டேன். இது மாதிரி ஓட்டு நிறைய விஜய்க்கு வந்திருக்கு. இதெல்லாம் நிஜமாதான் நீங்க நடந்திருக்கு. அதே மாதிரி அவர் விஜயை எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. அவர் வந்து ஆட்சி பிடிப்பாரு. இப்போ சின்ன பசங்க நாங்க ஓட்டு இடம் ஜெயிச்சிருப்பாரு, இல்லனா ஒரு இடம் அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க. எல்லாருக்குமே மாற்றம் வர்றதுக்கு அதனால விஜய் தாங்க எல்லாரும் தீர்மானம் பண்ணி. ஆனா இதெல்லாம் வந்து இவர் பண்றதுதான், திமுக பண்றதுதான் இதெல்லாம். அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க. விஜய் எதுக்கு விரும்புறாங்கன்னா அவர் நடிக்கிறதுனால அவங்க விரும்புறாங்க தவிர உங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்க, அவங்க தாத்தா பாட்டிக்கு சொல்லுங்க எனக்கு ஓட்டு போடன்னு விஜய் சொன்னது கிடையாது. இந்த கத்தி வைக்கிறது விஜய் சொல்லியிருக்கலாம். விஜய் வந்து குழந்தைகள் விரும்புறதுனால அப்படி சொல்லியிருக்கலாம். அதுக்கோசம் எனக்கு ஓட்டு போடுங்க, அவங்க தாத்தா பாட்டிக்கு சொல்லுங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்க அந்த சொல்லி விஜய் சொல்லலை. அது அவங்கவுங்க விருப்பங்க. சரிங்க, சொல்லும் கூட இருக்கட்டும். அவங்கவுங்களுக்கு புத்தி இல்லையா சொல்லுங்க, நம்மளுக்கு புத்தி இல்லையா, யாருக்கு போடணுன்னு நம்மளுக்கு புத்தி இல்லையா அது சொல்லுங்க. ஃபஸ்ட்டு பெருங்களுக்கு புத்தி இல்லையா, அவங்களுக்கு மனசாட்சி இருக்கனால யாருக்கு பண்ணணும்னு சொல்லி அவங்க போட்டிருப்பாங்க தவிர விஜய் தேர்ந்தெடுத்திருப்பாங்க தவிர விஜய் வந்து சொல்லலை. அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் தப்பு. புரியல. ஆமாம், அவங்க ஆளுங்க தாங்க இந்த மாதிரி எல்லாம் அவர் மேலே திருப்புறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க தவிர சரியா விஜய் வந்து நல்லது பண்ணணும், ஒரு மாற்றம் வரணும் சொல்லி தான் அவர் வந்திருக்காரு தவிர இதெல்லாம் நம்புகிற விஷயமே இல்லை.